மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உங்களுடைய தொழில் தொடர்பான வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடக்கும். அற்புதமான திட்டங்களை எல்லாம் வகுத்து அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்பொழுது இதே தொழிலில் உள்ள சக கலைஞர்கள், சக ஊழியர்கள் அனைவரும் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மகத்தானதாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சுக்கிரன் மிகவும் வலுவான நிலையிலே இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சமடைந்து விட்டது. ஆகவே உங்களுக்கு விரயம் இல்லை, லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அற்புதமான ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால், கடன் தொல்லை இருந்தால் அவற்றையெல்லாம் சரி செய்து விடுவீர்கள், அடைத்து விடுவீர்கள். புதிய கடனை வாங்கி சிலர் பழைய கடனை அடைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இந்நாளிலே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அதிக நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். அடுத்த வாரம் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் வீட்டில் இருந்தபடியே திட்டம் தீட்டிக் கொண்டிருங்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 2 கிரகங்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் வித்தியாசம், மாற்றம் பெற்றிருக்கின்றன. சிம்மராசிக்கு 11ஆம் இடத்திலே இருந்த செவ்வாய் நகர்ந்து 12ஆம் இடமாகிய கடகத்திற்கு வந்து அங்கே நீச்சம் பெற்றிருக்கிறது. சிம்மராசிக்கு மிகவும் முக்கியமான கிரகம் செவ்வாய். அதே போல விரையாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம். செலவை கட்டுப்படுத்த வேண்டும். செலவுகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி மிகவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். வரவு அதிகமாக இருக்கும், செலவும் அதற்கு இணையாக இருக்கின்ற ஒரு நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள உங்களுடைய மனைவி மக்களின் மலர்ந்த முகத்தை கண்டு மனம் மகிழ்கின்ற ஒரு நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் வந்து அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். ராகுவின் நட்சத்திரமான சதயத்திலே இருக்கிறது. நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் போன்றது அந்த சதயம். நட்சத்திராணாகும் சதபிஷகு திக்விசிஷ்டக என்று வேதம் புகழ்கின்ற அளவிற்கு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமான சதயத்திலே அமர்ந்து சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அஷ்டமாதிபதி நீச்சம் என்பதால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. 3-8க்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது 11ஆம் இடத்திலே வந்து நீச்சம் பெற்று விட்டது என்பதால் இப்பொழுது நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்தது அனைத்தும் நடக்கின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இது விளங்குகிறது. அதிலும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மிக பெரியதொரு யோகம் ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் இருக்கும். நன்மைகள் அனைத்து விதத்திலும் நடைபெறும். அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து வயதினருக்கும், அனைத்து பாலருக்கும் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகின்றது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எனினும் ராசி அதிபதி 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருக்கிறதே, செவ்வாய் நீச்சமடைந்து விட்டதே நேற்றிரவு. இதனால் என்ன ஒரு பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஒரு கேள்வி விருச்சிக ராசிக்காரர்கள் மனதிலே ஏற்படும். ஓரளவு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். ராசி அதிபதி வலுவாக இல்லை என்பது ஒரு குறைதான். ராசி அதிபதி வலுவாக இருந்தால்தான் அனைத்து செயல்களும் வெற்றி பெறும். ஆகவே ராசி அதிபதி வலுவாக இல்லை. அதே நேரத்திலே உங்களுடைய பிற கிரகங்கள் எல்லாம் வலுவான நிலையிலே இருக்கின்றன என்கின்ற காரணத்தினால்
சற்று கடுமையாக முயற்சி செய்து ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றி பெற வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். இன்னும் அடுத்து வரும் சில நாட்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். சுலபமாக செய்ய வேண்டிய பணியை கூட நீங்கள் கடினமாக முயற்சி செய்தால்தான் நடந்து முடியும் என்னும் நிலையிலே அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக செய்து கொண்டிருப்பீர்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாள். 5-12க்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்திலே போய் நீச்சம் பெற்றிருக்கிறது. சந்திரன் 3ஆம் இடத்திலே ராகுவின் சாரம் பெற்றிருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். 9ஆம் இடத்திலே அற்புதமான ஒரு முற்போக்கு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து இவையெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு யோகமான நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இந்த கிரகங்கள் கொடுக்கும் யோகத்தின் பயனாக நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை அடைவீர்கள். மிகப்பெரிய நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். You will be elevated to very big heights. ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே பல கிரகங்கள் இருக்கின்றன. குறிப்பாக செவ்வாய் 7ஆம் இடத்திலே நீச்சமடைந்து ராசியை பார்க்கிறது இன்று முதல். 2ஆம் இடத்து சந்திரன், அதுவும் நன்மை செய்யும். 8ஆம் இடத்திலே புதன், சுக்கிரன் மறைவு, அஷ்டமாதிபதி ஆட்சி, இது போன்ற ஒரு கிரக நிலவரம் இருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சற்று தாமதமாக நாளைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு நீங்க ஒரு வேலையில் இறங்கினா அது ஒரு வாரம் இழுக்கும். 1000 ரூபாய்க்குள்ள இந்த வேலையை எப்படியா பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னா அது 10,000 ரூபாய் கொண்டு போய் விடும். உங்கள் திட்டத்திற்கு ஏற்ப எல்லாம் நடக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்காமல் சற்று அதிக செலவு செய்தோ அல்லது அதிக நாட்கள் செலவு செய்தோ அதன் பிறகுதான் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமாக. ஆகவே ஒரு there will be a slight delay என்பதால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் இறை வழிபாடு அதிகமாக செய்ய வேண்டும். விநாயகரை வணங்கிவிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கும். விநாயகப் பெருமானை நாம் இப்பொழுதுதான் கொண்டாடினோம். 10 நாளைக்கு ஆறுது. விநாயக சதுர்த்தி முடிஞ்சு இன்னைக்கு 10 நாள் ஆறுது. 11ஆம் தேதி இன்னைக்கு. 10ஆம் நாள் தான் போய் பாம்பேல கடல்ல கரைப்பாங்க. ஆகவே விநாயகரை நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அது விநாயகர் வழிபாடு மிகவும் அவசியம். கும்பராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்கின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் வீட்டோனாகிய செவ்வாய் எந்த ஒரு நன்மையும் செய்யாது. அது மிகப்பெரிய நன்மையை செய்வதற்கு வாய்ப்பில்லை. என்னதான் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான ஒரு கேந்திராதிபதியாக இருந்தாலும் அது 6ஆம் இடத்தில் போய் நீச்சம் பெற்றது நன்மை. பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றன. 8ஆம் இடத்து சனியை தவிர பிற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் இருக்கின்றன. ஆகவே குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய தொழிலிலே நீங்கள் மிக பெரிய நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மனம் அமைதியாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய கிரக நிலவரத்திலே 2 விஷயங்கள் மைனஸ் பாயிண்ட். ஒன்னு சந்திரன் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருத்து, இன்னொன்னு செவ்வாய் 5ல நீச்சமாயிடுது. மீன ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் குரு, புதன், சந்திரன், செவ்வாய். புதன் 6ல் மறைவு, சந்திரன் 12ல் மறைவு, செவ்வாய் 5ல் நீச்சம். லக்னாதிபதி ராசியாதிபதி ஒண்ணுதான் நல்லா இருக்கு. ஆகவே இது ஒரு சுமாரான நாளாகத்தான் இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். திட்டமிட்டபடி உங்களுடைய பணிகளை முடிக்க முடியாமல் சற்று அதிக செலவிட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் அவற்றை எல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். உங்களுக்கு மனோவலிமை அதிகம். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு மனோவலிமை அதிகம். கொஞ்சம் அழுத்தக்காரர்களாகவும் இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள். ஆகவே இந்நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு அதிலே வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள்.